ஹலோ ஃப்ரெண்ட் உட்ஸ் நேயர்களே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். அது பெருசா ஒன்றும் இல்லை. பெருசா இல்லைன்னா எதுக்கு சொல்லிக்கிட்டு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. ஒரு நமக்கு வித்தியாசம்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும்ல, டிஃப்ரெண்டா இருக்கிறதுன்றது. அக்கா இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். அண்ணனை பாருங்களேன், ஹேர் ஸ்டைலும் அதுக்கு ஏத்த கண்ணாடியும் அந்த குறுந்தாடியும் நான் டிஃப்ரெண்டா இருக்காருல்ல அண்ணன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதாவது அந்த ஜப்பான் மக்கள்கிட்ட நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. அதாவது நம்ம நாட்டு மக்களை கம்பேர் பண்ணும்போது வித்தியாசம் இருக்கு. ஆமா அக்கா, மூக்கு செப்பையா இருக்கும், ஆளு கொஞ்சம் குட்டையா தான் இருப்பாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குல்ல. இல்ல அது மட்டும் இல்லாம அந்த பழக்க வழக்கங்கள், நல்ல விஷயங்கள். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டோம். இந்த மாதிரியான நிறைய வித்தியாசங்களை எடுத்து சொல்றதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த விஷயங்கள் நம்ம கத்துக்கவும் செய்யணும் அவங்கள்ட்ட இருந்து. தாராளமா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஜப்பான் மக்கள்லாம் நேர்மையா இருப்பாங்க. நேர்மையா? அந்த நேர்மைய பழகுறவங்கள்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க. நாங்க நேர்மையா இருப்போம், பழகுறவங்க யாருமே எங்க கூட நேர்மையெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்ப எப்படி அப்படின்னா, அக்கா ஜப்பான் மக்களோட சொல்ல போறாங்க, நான் நம்ம நாட்டு மக்களோட இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப சொன்னோம் பாத்தீங்களா, ஜப்பான் மக்கள் அனைவரும் நேர்மையாக இருப்பார்கள். நாங்க நேர்மையாக இருக்கிறவங்க கூட வேணா இருந்துப்போம். நம்ம திரும்பி அந்த நேர்மையை எதிர்பார்க்க முடியும். அந்த மாதிரி இப்ப பொது இடங்கள்ல தன்னால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ், இடையூறு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கவனமா இருப்பாங்க ஜப்பான் மக்கள். ஆனா நான் அப்படி இல்லடே. ஆனா நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, பொது இடங்களுக்கு போனாங்கன்னு வச்சுங்களேன், 4 பேருக்கு இடையூறா இருக்கிறது தான் வேலையே. இப்போ பஸ் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும், அப்படி நகர்ந்துங்க இருப்பாங்க, பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க பக்கத்தில் போய் இப்படி நின்றுக்கிறது இடிச்சுக்கிட்டு. அது என்னன்னா, மக்கள் தொகை அதிகமாகி போச்சு, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு, போக சொல்லிக்கலாம். ஆமா ஆமா, இடையூறா தான் நிற்பாங்க. இப்போ லெஃப்ட்ல ஓரமா நிக்கணும்னா நிக்க மாட்டாங்க, சென்டர்ல நிற்பாங்க, ரைட்லயும் நிக்க மாட்டாங்க, லெஃப்ட்லயும் நிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் அக்கா அனுபவம் பேசுது. அடுத்தது, பொது இடங்கள்ல செல்போன் பேசுறத அவங்க தவிர்ப்பாங்களாம். நாங்க பொது இடத்துல தான் செல்போனே பேசுவோம். செல்போன் கண்டுபிடிச்சது எதுக்காக? இருந்த இடத்துல இருந்து அப்படியே பேசுறதுக்காக தான். நம்ம ஆளுங்கெல்லாம் எடுத்து காதல வச்சாங்கன்னு வச்சுங்களேன், 4 கிலோமீட்டர் ஒரே இடத்துலயே நடப்பாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஆமா, பஸ்ல போகும்போது தான் பேசுவாங்க, ட்ரெயின்ல போகும்போது தான், ஏக்கா கேட்டியாக்கா அந்த விஷயத்த, இந்த மாதிரியாக்கா, ஐயோ அந்த வீட்டுல இலை விழுந்துருச்சே, ஐயோ அக்கா இந்த பொண்ணை பாத்தியாக்கா, இவனோட ஓடி போயிடுச்சு, என்னடி இது அப்படின்லாம் பேசுவாங்க. இதெல்லாமே மத்தவங்க பேசுறதுல, அக்கா பேசுறதா அது ஃப்ளோல அவங்க சொல்லிவிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ 2 வீலர் எடுத்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன், போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், காதுல ஒரு பக்கம் போன் வச்சுக்கிட்டு, ஏய் மாப்பிள நீ சீக்கிரம் வந்துடுறா, நான் வந்துகிட்டு தான் இருக்கேன், இப்படியே போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாதரா அப்படின்னு சொல்லி இவன் வண்டி ஓட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான மக்கள் நம்ம இடத்துல பொது இடங்கள்ல பயன்படுத்துறது தான் ரொம்ப அதிகம். நம்ம ஜப்பான் மக்கள்கிட்ட இருந்து இதை கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நடந்து போறவங்க கூட ஃபர்ஸ்டே போன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணுமா, இப்ப யாருக்கு போன் பண்ணலாம், இந்த பிள்ளைக்கு போன் பண்ணிடலாம், சொல்லிடி எப்படி இருக்கு அப்படின்னு. ரோட்ல போகும்போது போன் பேசிட்டே போவாங்க, பின்னாடி வண்டி வருதா, ஆர்ன் அடிக்கிறாங்களா, அதெல்லாம் கேட்கறது கிடையாது. அது என்னன்னா, நடந்து போற வரைக்கும் போர் அடிக்கும்ல, அதனால நடந்து போய்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போனோம்னா ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். அந்த இடத்துலயும் அறிவுபூர்வமா அவங்க கூட பேசி பழக்க வழக்கங்களை நிறைய இது பண்றாங்க. அதனால நம்ம மக்கள் தான் இந்த இடத்துல எடுத்துக்காட்டா இருக்காங்க. சோ இது நம்ம ஜப்பான் மக்கள்கிட்ட இருந்து கண்டிப்பா கத்துக்கணும். அடுத்ததா அவங்க தாய்மொழியை அதிகமா நேசிக்கிறாங்க. தாய்மொழியில மட்டும்தான் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறாங்களாம். நம்ம நாட்டுல இருக்குல்ல, தாய்மொழிக்காக உசுரையே கொடுத்தவங்க நம்ம நாட்டுக்காரங்க. தாய்மொழியை பத்தி நம்ம சொல்லவா வேணும், அதுவும் தமிழ்னாலே அப்படி இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க பேர்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சச்சின், டோனி, இன்னும் என்னென்னலாம், கேஷிகா, யாஷிதா, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கூட தெரியாது நமக்கு. எனக்கு தெரியும், கேஷிகானா கூந்தல், அந்த மாதிரி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அப்ப இந்த மாதிரியான புரியாத நிறைய வார்த்தைகளை பேரா வச்சுப்பாங்க. ஆனா தாய்மொழிக்கு ஒண்ணுன்னா உசுறு கூட தயாரா இருப்பாங்க. இல்ல அந்த மாதிரி தயங்கினவங்க இருந்தாங்க, அவங்களுடைய வம்சாவளிகளுடைய தயங்கினவங்க இல்ல, தயாரா இருந்தவங்க. இதான் தாய்மொழி பாதுகாக்கிற லட்சணம். இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய வம்சாவளிகள் பேர்லாம் யாஷிகா, யாஷிகானா பிச்சைக்காரி, மகிஷா, மகிஷானா எருமை, அது மாதிரி. இப்படி எல்லாம் வச்சா தாய்மொழி எங்கெங்க இருக்கும், அர்த்தமே தெரியாம வைக்கிறாங்க. அப்புறம்
பல பேர் பல முக்கியமான இடங்கள்ல போயிட்டு பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்றது சொல்லிடுவாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல வேண்டாம். அடுத்து நம்ம ஜப்பான் மக்கள்கிட்ட இருந்து இந்த தாய்மொழியோட உணர்வை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். அப்புறமா ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ கூட்டம் இருந்தாலும் இல்லைன்னாலும் யாரோடைய ஒரு கட்டளையும் இல்லாம தானாகவே அவங்க வந்து லைன்ல நின்னு ஏறுவாங்களாம். எல்லாத்துக்கும் மேல மேல உள்ள இருந்து இறங்குறாங்கல்ல, இப்ப ட்ரெயினோ பஸ்ஸோ அவங்க இறங்குறாங்கன்னா அவங்க இறங்குனதுக்கு அப்புறம் ஃபுல்லா இறங்குனதுக்கு அப்புறம் தான் இவங்க லைன்ல நின்னு ஏறுவாங்களாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்ம மக்களும் லைன்ல நிப்பாங்க. எங்க தெரியுமா? ஒயின் ஷாப் வாசல்ல. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு தொடக்கு. அங்க மட்டும்தான் லைன் இருக்கும். இப்ப அந்த இடத்துலயும் வந்து லைன் இருக்கிறது. அது கோவிடுக்காக லைன்ல நின்னது. 2 கிலோமீட்டர் லைன் நிக்குங்க. அப்படிலாம் இருந்த ஒரு காலம். இது போக மற்ற இடத்துல நம்ம ஊர்ல வேற எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்களா, பஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து ஒருத்தன் என்ன பண்ணுவான், பைய தூக்கி உள்ள வைப்பான், செருப்பு தூக்கி உள்ள வைப்பான், முன்னாடியே சீட்டு போட்டுக்கிறது. அவன் இறங்கி வரதுக்குள்ள டேய் பா நீ எங்க போற, பக்கத்துல ஆள் வருதுன்னு கேட்பான். ஆனா நான் இறங்கணும், எனக்கு வழி விட்டீங்கன்னா நான் இறங்கிடுவேன் அப்படின்னு கேட்கற மாதிரியான ஒரு சூழல்ல தான் மக்கள்லாம் இறங்கிக்கலாம் மாதிரி அவங்கள இறங்குறவங்களே இறங்க விடாம நம்ம ஆட்கள் போய் ஏறிடுவாங்க. பரப்பா இருப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போகணுன்ற அந்த உத்வேகம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம மக்கள் அப்படி இருப்பாங்க. நம்ம தப்பால சொல்லிடக்கூடாது. நம்புங்க வேற வழி இல்ல. அப்புறமா இப்ப வெளியூர் எங்கேயாவது போனாங்கன்னா அங்க வந்து மக்கள் வந்து உதவி ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க மனம் உவந்து அந்த உதவி வந்து செய்வாங்க. இப்ப ஏடிஎம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்களே அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் இதான் ஏடிஎம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்பவே பணிவா சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்களும் இப்ப கேட்டாங்கன்னா உதவி செய்வாங்க. உதவி செய்யற மனப்பான்மை வந்து இங்க கம்மியானதெல்லாம் கிடையாது. என்ன ஏதோ ஒரு சில தகாதவர்களால இப்ப ஏடிஎம்க்கு கூட்டிட்டு போய் விட சொல்லி கேட்கறேன், ஏடிஎம் எங்க இருக்கு கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஏடிஎம் கூட்டிட்டு போய் விட்டுட்டு அவங்க கையில இருந்து காசு வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல இருப்பாங்க. பிரவுன் ஷர்ட் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிஎம் கார்டுல நான் எடுத்து தர்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. இல்ல சில பேரு ஹேர்லாம் கட் பண்ணிட்டு மாசா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம் கார்டு பின் சொல்லுங்க நான் எடுத்து தர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் வந்து ஆட்டையை போட்டுருவாங்க. உஷாரா இருந்துக்கோங்க, பாத்துங்க. இதெல்லாம் சொல்றவங்க தான் அப்படி இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. நம்ம இந்த விஷயத்த உதவி பண்ற மனப்பான்மையை அவங்க கிட்ட இருந்து நம்ம குறிப்பா கத்துக்கணும். அப்புறமா சாப்பாடு பெரும்பாலும் இப்பதான் அவங்களுக்கு ஜாலியாவே இருக்கு சாப்பாடுன்னதும். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு இப்பதான் வந்து முகம்லாம் மலர்ச்சியாகுது உங்களுக்கு. உணவை வந்து வீட்டில் தான் அவங்க வந்து அதிகபட்சமாக சமைச்சு சாப்பிடுவாங்க. குறிப்பாக கம்மியான அளவு தான் வந்து சாப்பாடாகவே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்காரங்க தான் உலகத்திலேயே வந்து கொஞ்சம் ஃபிட்டாக தொப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்களாம். அதாவது நம்ம ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு நான் தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். பார்த்தீங்களா, இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு. தொப்பைகள் இங்கே நிறைய இருக்கும். ஆனால் 6 பேக் வச்சிருக்கிறது அப்படின்றது இந்த ஃபிட்டாக இருக்குன்றதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கணும். அதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த உணவு முறைகள்லாம் இருக்கு இல்லையா, வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது. நம்ம எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றது தான். சமைப்போம், ஆர்டர் போடுவோம், சாப்பிடுவோம். சமைச்சது மட்டும் குப்பை தொட்டில இருக்கும். நம்ம ஆர்டர் போட்டதெல்லாம் நல்லா அழகா வச்சு ஒயிட் ரைஸ் சமைச்சுப்போம், குழம்பு சைட் டிஷ்லாம் ஆர்டர் போட்டுக்கிறது. இது அவங்க வீட்டுல நடக்கிறது. நான் என்னுடைய நண்பர்கள் மற்றும் பல சுத்து வட்டாரங்கள் இவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே சைட்ல எடுத்து விட்டேன். இதெல்லாம் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சமைக்க தெரியாது. இப்ப என் வயசு சேர்ந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் இருக்காங்க. சமைக்க தெரியாது, என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டை கறி விட்டுருவாங்க. ஆர்டர் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ வீணா போச்சு இல்லை, இப்படி வீண் பண்றதுல ஆளா நம்ம ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. அதுவும் இப்பெல்லாம் கையில அப்படி ஒண்ணு போட்டோன்னா டர்ன்னு வந்து நின்றுவாங்க. டர்ன்னு போட்டு புர்ன்னு போயினே இருக்காங்க. கரெக்டா இருந்தா வரட்டா அப்படின்ட்டு பரோட்டா மட்டும் சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து உயிர் வாழ்றாங்களாம். ஜப்பானியர்கள்லாம் அதிக நாட்கள் வந்து உயிர் வாழ்றாங்களாம். அதிக நாள்னா எல்லாருக்கும் 100 வருஷம் தானே. அது ஃபிட்டா தொப்பை இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த சுகர், பிபி, சம்திங் அந்த ஹார்ட் அட்டாக் நோய் நொடி இல்லாம வாழ்றாங்க. ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா போய் சேராதீங்க அப்படின்றத அக்கா நைஸா சொல்லிக்கிட்டாங்க. ரெண்டாவது இப்ப எஸ்கலேட்டர், லிஃப்ட், ஸ்டெப்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்றாங்கன்னா போகும்போதே ஓரமா நின்னுப்பாங்களாம். இப்ப அவசரமா யாராவது போனாங்கன்னா நீங்க வேகமா போங்க, நான் மெதுவா தான் போறேன்னா அவங்களுக்கு வழி விட்டுட்டு இவங்க எந்த அளவுக்கு ஓரமா நிக்க முடியுமோ அவ்வளவு ஓரமா நின்று அடுத்தவங்களுக்கு, அதாவது அவசரமா போறவங்களுக்கு வந்து வழி விடுவாங்களாம். நம்ம ஜனம் அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே அவசரமா தான் இருப்பாங்க. பரபரப்பா இருக்கிறது அப்படின்னா தான் அது நம்ம மக்கள் தான். அந்த அவசரமா போறவன் எவனே அதுல தெரியாது. மொத்த பேரும் அவசரமா தான் போவாங்க, மொத்தமா அதை அடைச்சுக்கிட்டு நின்றோம். பாத்ரூம் கூட பரபரப்பா போவாங்க நம்ம ஆளுங்க. ஏங்க நீ சொல்றது ஒரு மாதிரி இருக்குதுங்க.
இவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல ரைமிங்கா வரும் டைமிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ரைமிங் கரெக்ட், பட் டைமிங் தப்பு. இல்ல இருந்தாலும் சொல்றேன், அவ்வளவு பரபரப்பா போவாங்க. ஆனா பார்த்தாங்க ஒண்ணுமே நடக்காது, போய் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க போன் நோண்டிக்கிட்டு. இதுக்கேண்டா பரபரப்பா வந்தேன்னு எல்லாரும் கேட்கணும்னு தோணும், ஆனா கேட்க முடியாது. அந்த ஏன்னா பரபரப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே, எனக்கு சவுண்டு வேற மாதிரி கேக்குது. அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே ஒரு இடம் இருக்கு, ஒரு கோவில் இருக்கு, ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு, பக்கத்துலயே தான் இருக்கு அப்படின்னா அங்க வந்து மேக்ஸிமம் வாக்கிங் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம், நடந்தே தான் போவாங்களாம். நம்ம ஆளுங்க வண்டி தான் எடுத்துட்டு போவாங்க. அது எவ்வளவு சிம்பிள், எவ்வளோ பக்கத்து தெரு தான் கடை இருக்கும், வண்டி எடுத்தமா டுர்னு போய் நிறுத்தமா. இன்னும் ஹைலைட்டா என்ன சொல்லணும்னா, அந்த புதுசா வண்டி வாங்கினலாம் இருப்பானுங்க, இவனுக்கு அந்த பெட்ரூமுக்கும் பாத்ரூமுக்குமே வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா வண்டியில தான் போயிட்டு வருவானுங்க. அந்த மாதிரி அந்த வண்டியை பாதுகாப்பாங்க. சில புது பணக்காரங்கள் வந்து அப்படி இருப்பாங்க, தற்கொலைன்னு சொல்லலாம் அவங்களெல்லாம். உங்களே இல்லங்க யூஸ் பண்றவங்கள, எவனாவது பெட்ரூமுக்கு பாத்ரூமுக்கு வண்டி வைப்பானா? தற்கொலைனது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இல்ல அந்த அளவுக்கு இல்ல, அந்த தற்கொலை இல்ல. இல்ல பொதுவா ஜப்பான் மக்கள் வந்து பொது போக்குவரத்து துறையை தான் பயன்படுத்துறாங்களாம். கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் ட்ரெயின் இதை தான் வந்து அவங்க அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க. கூட்ட நெரிசல் வந்து ஆகக்கூடாது, அதாவது டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்ம இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பொது போக்குவரத்து அதிகமா பயன்படுத்துவாங்க. ட்ரெயின் பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருப்பாங்க, பஸ் பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருப்பாங்க. ஆனா வெளில வண்டி ஓட்டிட்டு போறாங்களா, அந்த இடமும் பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருக்கும். மொத்தமாவே கூட்டமா தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க. மொத்தமா டிராஃபிக் எல்லாம் ஜாம் ஆகி நின்றோம், போறதுக்கு வழி இருக்காது. ஸ்கூல் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது. அப்படிதான் வந்து இருக்கும். ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா 4 பேருக்குமே தனித்தனியா வண்டி இருக்கும், 4 பேருமே தனித்தனியா வந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரே இடத்துக்கு போனாலும் ஒன்னா ஒரே இதுல போவோம், பஸ் ஏறி போவோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. வண்டி தான் இருக்கே வா போவோம் அப்படின்ற மாதிரி போய் டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்துவாங்க. இப்படி மொத்தமா மாட்டிக்கிறது, அப்புறம் நம்மளை போட்டு வாட்டி வதைக்கிறது. டைமுக்கு வர முடியல அதனால ஆபீஸ்க்கு. ஜப்பான் மக்கள் வந்து எப்போதுமே ரொம்பவே சுறுசுறுப்பா செயல்படுவாங்களாம், எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா செயல்படுவாங்க. நம்ம ஆளுங்களும் சுறுசுறுப்பா செயல்படுவாங்க. அப்படி சும்மா பரபரன்னு கிளம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 4 வயிற்றை வளர்த்துன்னு வருவாங்க. அந்த மாதிரியான சுறுசுறுப்பு தான் வந்து சோம்பேறி ஆயிடுவாங்க. ஆமா, ஏன்னா அந்த வண்டி எடுத்து முறுக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா சர்ன்னு போவாங்க. அந்த டிராஃபிக்ல அந்த சந்து கிந்தெல்லாம் பூந்து வந்துட்டு ஆஃபீஸில் வந்து அக்கடான்னு உட்காந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாங்க. அக்கா பத்தி நல்லா தெரியும். ஜப்பான் மக்கள் எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. நம்ம மக்கள் சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டு எறும்பு அப்படின்னா, அந்த எறும்புக்கு எடுத்துக்காட்டு ஜப்பான் மக்கள் அப்படின்றத நீங்க சொல்றீங்க, எனக்கு நல்லா தெரியுது. நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது வெளில போனா அடி வாங்கணும், அதுக்கு அப்படி சொல்லிக்கிறது. அது மாதிரி ஆபீஸ்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு 10னா 10 மணிக்கு வந்து டான்னு போயிடுவாங்களாம். ஆஹா, 10 மணிக்கு டான்னு இருப்பாங்க. அக்கா வருவாங்க 10 மணிக்கு அப்படின்னா 12 மணிக்கு டான்னு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நேர பாதுகாப்பு, நேர மேலாண்மை சொல்லலாம், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல. இதில் ரெசியூமில் டைம் மேனேஜ்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. தேட்டருக்கு மச்சான் 3 மணி ஷோடா வந்துடுறா அப்படின்னா 3 மணி தான் மச்சான் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிடான்னுவான். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்ம பசங்க இருக்காங்க. எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குதோ இதில் தெரியல. அது மாதிரி ஒரு 12 hours ஒர்க் இருந்தா கூட அதை வந்து ரொம்பவே சளைக்காம அவங்க வந்து செய்வாங்களாம், சலிச்சுக்காம. ஐயோ இது செய்யணுமா, இதை முடிக்கணுமா அப்படின்னு ஒரு சலிப்பு இல்லாம அப்படியே ரிலாக்ஸா அவங்க வேலை செய்வாங்களாம். நம்ம ஆளுங்க அப்படி தெரியும்ல, அப்படி 12 மணி நேரம் வேலை ஆடினாலும் சளைக்காம வேலை பார்ப்பாங்க. எவ்வளோ நாள் வேலை பார்ப்பாங்க, 8 மணி நேரம் அந்த சளைக்காம வேலை பார்ப்பாங்க. 8 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தை வந்து ஓபி அடிப்பாங்க. ஓபியை அடிப்பாங்க அந்த ஓவர் டைம். ஏன்னா 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றது தான் அரசாங்கத்தோடைய அந்த வழிமுறை. 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு அப்படின்றது கட்டுப்பாடு. இதை மட்டும் தான் வந்து ஃபாலோ பண்றீங்க. அரசாங்கம் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கு, ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் வந்து இதை மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம மக்கள் வந்து ஃபாலோ இது பண்றாங்க. தொழிலாளர்களுடைய உரிமை. அப்புறம் வந்து ஜப்பான் மக்கள் எல்லாருமே அவங்களுடைய ஜாபை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்களாம், லவ் பண்ணி செய்வாங்களாம். அவங்களுக்கு அதுக்கான நேரம் அமையுது. இங்க அப்படி கிடையாது. நேசிச்ச மாதிரியான ஒரு வேலை கிடைக்கிறதுலாம் வந்து பெரும் வரம் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற பல மக்களுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அமைஞ்சிருக்குது. இதுக்கு காரணம் மக்கள் கிடையாது, மக்களுடைய சூழ்நிலை இங்க அப்படி அமைஞ்சு போச்சு, வேற வழி இல்லை. எத்தனையோ பேருக்கு பிடிச்ச அதை செய்யணும் அப்படின்னு இருக்கும், அதை மீறி கண்ணீரும் கபலியுமோடு கிடைச்ச வேலையை பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்க, பிடிச்சி சொல்ல முடியாது, வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்க பல்வேறு மக்கள் இந்த இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாது. அதாவது ஜப்பான் மக்கள் வந்து ஜாபை தான் லவ் பண்றாங்க, நம்ம ஆளுங்க ஜாபுக்கு வந்து ஜாப்ல இருக்க பிள்ளைய உசார் பண்ணி லவ் பண்றானுங்க.
இல்ல உங்களை இல்ல, இவர் சும்மா அதுக்கெல்லாம் லாயக்கப்பட்டு வர மாட்டாரு. பொத்தாம் பொதுவா சொல்றேன். இப்ப ஆபீஸ்னா பேர்லாம் இருப்பாங்கல்ல, நம்மால் வந்து முரட்டு சிங்கிள் தான், பெண்களை கண்டால் ஆவாது. அப்படிலாம் இல்லைங்க, ரெடி டு மிங்கிள். யாரும் என்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா ஹேர் கட் அப்படி, அதனால. இந்த பாருங்க, திரும்ப திரும்ப அதை பத்தி பேசாதீங்க. எவ்வளவு சரி, video புண்பட்டு இருக்கு முடிச்சுக்கலாமா? தெரியுமா? இன்னொரு நாள் நம்ம வந்து இன்னொரு வீடியோவோட இவர் வந்து நம்ம புண்படுத்தலாம். காத்துடுங்க, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். ஆமா, Thank you. வாங்க, வர பிள்ளைங்க எல்லாம் அடிச்சிட்டு போங்க. என்னைய தான்டா ஈஸியா அடிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.